ஸ்க்ரீன்ல இருக்கிற இமேஜ பாருங்க. "த புவர் மைண்ட் செட் திங்க்ஸ் எவரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எ ஸ்கேம்." அதாவது புவர் மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. இது நமக்கு செட் ஆகுமா? இத நம்புற மாரி இருக்கா? இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ணாம வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இப்படியே தான் இருப்பாங்க. ரிச் மைண்ட் செட் ஃபைண்ட்ஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டூ கெட் ரிச்சர். ரிச் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, பாசிட்டிவா திங்க் பண்றவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு நெனைப்பாங்க. வாய்ப்ப தேடுவாங்க. தேடுதல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்ப புடிச்சு எப்படியாவது அவங்க வாழ்க்கையில பணக்காரனா மாறிருவாங்க. யாரெல்லாம் ரிச் மைண்ட் செட்டோட இருக்கிறீங்களோ, அவங்க மட்டும் இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். இப்ப நான் இங்க வந்து பியூரா ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். இதுல மாசம் 5,000 10,000 இருந்து மாசம் ரூ. 10,00,000 வரைக்கும் சம்பாரிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்றோமோ, அந்த அளவுக்கு இதுல இன்கம் எடுக்க முடியும். இந்த வீடியோவ நீங்க ஃப்ரீயா தான் பார்க்குறீங்க. இதுல ஃப்ரீயாவே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க எல்லாருமே ஜாயின் பண்றீங்க அப்டின்னாலும், உங்க எல்லாரையுமே நாங்க எடுத்துக்க முடியாது. இந்த வீடியோ வந்து 30 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோவோட முடிவுல 3 சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து வரும். சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் மாரி. அதுக்கு யாரு வந்து சரியா பதில் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவ நான் தமிழ்ல தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அந்த கொஸ்டினுமே தமிழ்ல தான் இருக்கும். நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, 18 வயசு ஆயிருக்கா? வாழ்க்கையில முன்னேறணும்னு நெனைக்கிறீங்களா? சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறீங்களா? இது உங்களுக்கு சூட் ஆகும். முழுசா கவனமா கவனிங்க. இத நீங்க பார்ட் டைமா பண்ணலாம், ஃபுல் டைமா பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம். யாரு வேணா பண்ணலாம். இந்த வீடியோவ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதாவது ஓட்டி விட்டு பார்க்க முடியாது. இந்த வீடியோவ முழுமையா நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கேத்த மாரி நம்ம புரோகிராம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது என்ன வொர்க்? என்ன கம்பெனி? எப்படி இன்கம் தராங்க? இன்கம் பண்ணவங்களோட ப்ரூஃப் இதுல நீங்களும் எப்படி ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு எல்லாமே சொல்றேன். பார்த்துட்டு இதுல உங்களால ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க முடியும்னா, நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. இல்லையா விட்டுருங்க. குடும்பத்த விட்டுட்டு ஒரு சின்ன சம்பளத்துக்காக வெளிநாட்ல, வெளியூர்ல வேலைக்கு போறவங்க இருக்காங்க. 20,000 30,000 இன்கம்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்க இருக்கிறாங்க. உயிரவே ஒவ்வொரு நாளும் பணயம் வச்சு வேலை செய்ற எத்தனையோ வேலைகள் இருக்கு. ரொம்ப சுலபமா பெரிய லெவல்ல சம்பாரிச்சு, பெரிய லெவல்ல வாழ்றவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க. இது வந்து சுதந்திர நாடு. எங்க வேணா போலாம், எந்த வேலைய வேணா செய்யலாம். கரெக்ட்டுங்களா? அப்புறம் ஏன் நீங்க சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு, அந்த சம்பளத்துக்கு ஏத்த மாரி உங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிறீங்க? உங்கள யாராவது பணக்காரனா மாறக்கூடாது அப்படின்னு தடுக்குறாங்களா? நீ இந்த வேலைக்கு தான் போணும், இந்த வேலைக்கு தான் போணும், இந்த வேலைக்கு போக்கூடாது, நீ நெறைய சம்பாரிக்க கூடாதுன்னு யாராவது இங்க உங்கள தடுக்குறாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள யாராவது கைய கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? நீங்களும் பெரிய லெவல்ல திங்க் பண்ணுங்க. பெரிய வாய்ப்பு எடுத்து பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய நீங்க மாத்துங்க. இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி டைரக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு சில விஷயங்கள பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த இமேஜ பாருங்க. எம்.என்.சி கம்பெனில வேலை செய்ற எல்லாருக்குமே அவங்களோட வேலை எப்ப வேணா போகும் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப இருக்கு. நானும் வந்து ஒரு எம்.என்.சி கம்பெனில தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாரி டைம்ல தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. ஒரு சில மாதங்கள்லயே நான் இப்ப இத ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எம்.என்.சி கம்பெனில வொர்க் பண்றீங்க அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஐடி, பிபிஓ எந்த வேலையா வேணா இருக்கட்டுங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி வொர்க் பண்ணக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் நம்மளால 35, 40 வயசுக்கு அப்புறம் நம்மளால உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. நம்ம பாடி சப்போர்ட் பண்ணாது. நம்ம வொர்க் பண்றதுக்கு ரெடி அப்படின்னாலுமே கம்பெனி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில நம்மள கார்னர் பண்ணி எப்படியாவது வெளிய அனுப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. நம்மளவே பேப்பர் போட வச்சு வெளிய போக வச்சுருவாங்க. அந்த மாரி சூழ்நிலை தான் இருந்தது. இப்ப வந்து லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பல்க்கா வெளிய அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு அடிஷனலா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஏன் பண்ணக்கூடாது? பண்ணணும்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, காட் உங்கள பிளெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடவுளே இறங்கி வந்து இந்த வாய்ப்ப எடுத்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி குடுப்பாரு. அந்த மாரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவ முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ப எப்படியாவது பண்ணணும். நம்ப வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பாருங்க. அடுத்து இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மந்த்லி நீட் ஃபார் ஹேப்பி ஃபேமிலி. ஒரு குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு மாசம் எவ்வளோ தேவைப்படுது? 1920ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ரூ. 5 இருந்தா போதும். அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1940ல ஒரு குடும்பத்த ரன் பண்றதுக்கு ரூ. 10 தேவைப்படுது. அடுத்த 20 வருஷம் கழிச்சு பாருங்க, ரூ. 100 தேவைப்படுது. அடுத்து 1980ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 இருந்தா தான் ஒரு குடும்பத்த சிறப்பா, அதாவது ஹேப்பியா வந்து நம்ப ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2000ஆம் வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 10,000ஆவும் மாறுது. ரூ. 10,000 இருந்தா தான் ஒரு குடும்பத்த ரன் பண்ண முடியுங்கிற மாரி அந்த காலகட்டத்துல இருக்கு. 2020க்கு அப்புறம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 பெர் மந்த் தேவைப்படுது அப்படின்றாங்க. ரூ. 1,00,000 சம்பாரிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? மந்த்லி ரூ. 1,00,000 சம்பாரிக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்மள சுத்தி நம்ம ரிலேஷன்லயோ, இல்ல நம்ம ஃபிரெண்ட்ஸ்லயோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க நான் 1,00,000 சம்பாரிக்கல. பட் இருந்தாலும் நான் ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. உண்மையாலும் நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வருமானம் நமக்கு போதுமானதா இருக்கா? நம்ம நெனச்ச துணி வாங்க முடியுதா? நெனச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுதா? பொங்கல், தீபாவளி, பக்ரீத்துக்குலாம் வந்து நம்ம வந்து ஒரு செலவு பார்க்காம துணியெல்லாம் எடுத்து குடுக்க முடியுதா? நம்ம உண்மையாலுமே ஹேப்பியா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 2040ல வந்து பெர் மந்த்க்கு வந்து நமக்கு ரூ. 10,00,000 தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி ரூ. 1,00,000 எத்தனையோ பேர் சம்பாரிக்கிறாங்களோ, அது மாரி அந்த காலகட்டத்தில எத்தனையோ பேர் மாசம் ரூ. 10,00,000 சம்பாரிப்பாங்க. அப்பவும் நம்ம வந்து ஒரு சின்ன இன்கம் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே வாழ்க்கை போன போக்குல போயிட்டு இருக்கும். அப்ப நம்ம இது மாறணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். வாழ்க்கை வந்து அதுவா மாறாது. யாராவது ஒருத்தர் வந்து மாத்திற மாட்டாங்க. வாழ்க்கை மாறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ப மாறணும். நம்ப மாறுனா தான் வாழ்க்கை
வாழ்க்கை மாறும். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். இப்போது வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம நல்ல வீடு வாங்கணும். நல்ல சொந்தமா வந்து வீடு கட்டணும். கார் வாங்கணும். நம்ம வந்து இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாரி ட்ரீம் பண்றதுல தப்பே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த கனவு எல்லாருக்குமே நிறைவேறுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சிலருக்கு நிறைவேறுது. பலருக்கு வந்து நிறைவேறுறது இல்ல. ஏன்? ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையவே பண்ணிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்து 5 வருஷம் கழிச்சு, இல்ல 10 வருஷம் கழிச்சு, இப்ப நீங்க கனவு காண்றீங்க இல்லையா? அதெல்லாம் நிறைவேறுமா? உங்கள விட சீனியர் இப்ப உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆபீஸ்ல, இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்கள விட சீனியர் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷமா சீனியரா இருக்கிறவங்க, அவங்களோட கனவுகள்லாம் இப்ப நிறைவேறிருச்சா? நாளைக்கு நீங்களும் அவங்கள மாரி சீனியாரிட்டி வரும்போது உங்க கனவும் நிறைவேறிறலாம் அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்கலாம் வந்து கார்லயா வராங்க? அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்களா? அவங்கள பார்க்கும்போது நீங்க வந்து உஷாராயிக்கணும். நாளைக்கு நம்பளும் அதே இடத்துல 5 வருஷம், 10 வருஷம் இருந்தோம்னா, நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிக்கணும். அப்ப ஏன் உங்களோட கனவுகள்லாம் நிறைவேற மாட்டேங்குது? ஏன்னா நம்மலாம் ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோம். ஆக்டிவ் இன்கம்னா என்ன? யாரெல்லாம் வந்து மந்த்லி இன்கம்க்கு போறாங்களோ, பிக்ஸ்டு சேலரி ஜாப்க்கு போறாங்களோ, அதெல்லாம் ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். ஆக்டிவ் இன்கம்ல இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறாது. ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பரவரியா தான் பார்க்கணும். நம்ம டைம் பீயிங்க்கு வந்து வேற வழி இல்லாததுனால நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அத நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை மாறும். இல்லைன்னா நம்ம இப்ப இருக்கிற மாரியே தான் வாழ்க்கை ஃபுல்லா இருப்போம். ஜாப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இன்கம் வரும். நம்ம பண்ற வேலைய நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு இன்கம் வராது. 5 நாள், 10 நாள் லீவ் போட்டீங்கன்னா எல்ஓபி லாஸ் ஆஃப் பே. இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே. ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இன்கம் வரும். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசா ஆரம்பிச்ச ஒரு கம்பெனில நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்றோம். நம்ம சின்சியரா, சீரியஸா வொர்க் பண்ணி அந்த கம்பெனிய நம்ம வந்து பெரிய லெவல்ல உயர்த்துறோம். நம்ம தான் அந்த கம்பெனி பெரிய லெவல்ல வளர்றதுக்கு காரணமா இருக்கும். நமக்கு மந்த்லி இன்கம் தராங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து நமக்கு வந்து கால்ல அடிபட்டுருது. நம்ம பெட்ல அட்மிட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளால ஆஃபீஸ்க்கு போ முடியல. ஆனா மாசம் மாசம் இன்கம் தருவாங்களா? தரமாட்டாங்க. அவ்வளவுதான். கம்பெனி நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்க வேலை செய்யறதுக்கு இன்னும் நெறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா உங்களோட ஃபியூச்சர் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம்? அதே பிசினஸ் பண்றவங்கள யோசிச்சு பாருங்க. பிசினஸ் பண்றவங்க பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழ பல பேர் வேலை செய்வாங்க. அவங்க வந்து சும்மா இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஐடியா குடுப்பாங்க. சஜஷன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கு கீழ பல பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ப எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? நம்ம என்ன பிசினஸ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பிசினஸ்ல நமக்கு அனுபவம் இருக்கு? நம்ம ஏதாவது பிசினஸ் நம்ம ஃபேமிலில யாராவது பண்ணியிருக்காங்களா? நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம்ன்னு ஏதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. பிசினஸ் பண்ணணும்னு நெறைய முதலீடு வேணும். அங்க காம்படிஷன் இருக்கு. அங்க நமக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் எதுக்குப்பா ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா வேலைக்கு போயிட்டு இருந்தா வாழ்க்கை மாறாது. அப்ப வேலைக்கு போனா வாழ்க்கை மாறாதுன்னும் தெரியுது. பிசினஸ் பண்றதுக்கு சேலஞ்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதே மாரி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தெரியுது. அப்ப என்னதான் பண்ணலாம்? அப்ப நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? இதே சிச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. உங்க எல்லாருக்குமே நான் இப்ப ஷேர் பண்றேன். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு பார்ட் டைமா நீங்க பண்ணலாம். பார்ட் டைம் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணிக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். இப்ப நமக்கு திடீர்னு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த இன்கம் வந்து நமக்கு கட் ஆயிரும். இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலைய எப்படி விட முடியும்னுலாம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் எந்த கவலையும் வேணாம். நீங்க இம்மீடியட்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் பார்ட் டைமா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அதே மாரி இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் கிடையாது. நோ ரிஸ்க். நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. பயப்பட வேண்டியதே இல்ல. அதே மாரி லாஸ் ஆகறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணல. ரிஸ்க்கும் கிடையாது. லாஸும் கிடையாது. இந்த மாரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கும் ஒரு நாள் கிடைச்சுச்சு. நானும் வந்து ஒரு எம்.என்.சி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்ட் டைமா இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தேன். படிப்படியா நான் வந்து முன்னேறி இப்ப வந்து ஆவரேஜா வந்து 8லருந்து ரூ. 10,00,000 இன்கம் எடுக்கிறேன். என்னைய பத்தி வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட ஒரு ஆர்டிக்கிலே வந்திருக்கு. மக்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல. நீங்க நெட்ல கூட இத வந்து இந்த பேப்பர வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நானும் வந்து ஒரு எம்.என்.சி கம்பெனில வொர்க் பண்ணிக்கிட்டு மாசமானா ஒரு லோன் கட்டிக்கிட்டு, கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு, அதுல வந்து மந்த் எண்ட்ல வந்து அதுல இருந்து வந்து ஸ்வைப் பண்ணி காசு எடுத்து அப்படி வந்து ரொம்ப ஒரு டைட்டான ஒரு வாழ்க்கையில தான் இருந்தேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. இத நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன். இப்ப என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கு. லோன் கட்டிட்டு இருந்தேன்னா, இப்ப வந்து நான் மந்த்லி ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு என்னோட வாழ்க்கையே வந்து பிரம்மாண்டமா மாறி இருக்கு. நான் வந்து சொந்தமா கார் வாங்கியிருக்கேன், லேண்ட் வாங்கியிருக்கேன். என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கு. என் கூட என்ன மாரியே பல 1000 பேர் வந்து இதுல இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இங்க என்னோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே ஷேர் பண்றேன் பாருங்க. என்னோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் இல்லைங்க. என் கூட வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப்பும் நான் ஷேர் பண்றேன். வீடியோ மூலியமா உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? என்னோட பேர் சரவணன். என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் மந்த் 9,21,000 அதுல நெட் பே. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆனது மட்டும் 8,31,000. நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ட கூட எடுத்து வச்சுக்கிட்டு, HDFC பேங்க்ல போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து உண்மையா பொய்யான்னு நீங்க கூட செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேர் இதெல்லாம் நம்புறது கிடையாது. இவ்ளோ பெரிய இன்கமா? இதெல்லாம் உண்மையால சம்பாரிக்க முடியுமான்னு நெனைக்கிறீங்க. என்ன விட அதிகமா இங்க இன்கம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அவங்க செய்ற வேலைக்கு ஏத்த மாரி இன்கம் வருங்க. இவ்ளோ பெரிய இன்கமும் இங்க எடுக்க முடியுங்கிறத நான் காமிக்கிறேன். இங்க நெறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் காமிக்கக்கூடிய இன்கம் ப்ரூஃப் எல்லாம் என்னோட டீம்ல எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் ஒரு சிலரது மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த இன்கம் ப்ரூஃப்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க எப்படி ஜாயின் பண்ண இதோட பிளான் என்ன?
இதுல எப்படி இன்கம் தராங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு படிப்படியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன். இது எந்த ஒரு சேல்ஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது. நீங்க பிராட் மைண்டோட, பாசிட்டிவ் மைண்டோட நீங்க வந்து இந்த மீட்டிங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இவரோட பேர் கிரீஷ். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3,81,000. அதுல நெட் பே பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 3,43,000. இவங்களோட பேர் ஜெயப்பிரியா. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3 lakhs. அதுல பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 2,40,000. இவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி சாதாரணமா ரூ. 10,000 இன்கம்ல தான் இருந்தாங்க. அந்த வருமானம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இதுல ஜாயின் பண்ணி இப்ப ஆவரேஜா மாசமான ரூ. 3,00,000 இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் புவனேஸ்வரி. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,60,000. இவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க. பட் குடும்ப சூழ்நிலையினால குழந்தைங்க பொறந்துருச்சு. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்றதுனால வேலைக்கு போக முடியறதில்ல. பட் இவங்களோட திறமைய எங்கேயாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இவங்க இதுல பெரிய லெவல்ல இப்ப இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இவரோட நேம் பிரபாகரன். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,23,000. இவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பூர்ல ஒரு ஷூ கம்பெனில அந்த ஷூ மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. வரக்கூடிய வருமானம் பத்தல. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்ணி இப்ப இதுல நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து இவங்களோட பேர் யுவராஜ் அண்ட் ஸ்ரீமதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த பிசினஸ் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,54,000. அதுல நெட் பே பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 1,37,000. இவரோட பேர் சரத்குமார். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,43,000. அதுல நெட் பே பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். இவர் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா சாதாரணமா இருந்து உள்ள வந்து இப்ப படிப்படியா வந்து இப்ப சொந்தமா வீடு கட்டியிருக்காரு. நிறைய பேர் இதுல வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ணோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்கள மட்டும் சொல்றேன். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. இவங்களோட பேர் சிவசக்தியா. இவங்க இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டைலரா இருந்தாங்க. வீட்லயே சின்ன சின்ன டைலரிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்ணி இப்ப ஆவரேஜா வந்து 40,000 50,000 இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இவரோட பேர் அஜித். இவர் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சு டிகிரி முடிச்சவர் தான். ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. சரியான வேலை கிடைக்காம அவர் இதுல ஜாயின் பண்ணி இப்ப ஆவரேஜா 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இவரோட பேர் விக்னேஸ்வர். இவரும் படிச்சு டிகிரி முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காதனால அந்த சிம் அது மாதிரிலாம் வித்துக்கிட்டு கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்ணி இவரும் வந்து மாசமான ரூ. 50,000 மேல இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் இருக்கு. லட்சத்துல இன்கம் எடுக்கிறவங்க 50,000 மேல இன்கம் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சின்ன சின்ன இன்கம் எடுக்கிறவங்க எத்தனையோ நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே பின்னாடி நான் காமிக்கிறேன். அதை எப்படி நீங்க செக் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இங்க 2 கையுமே இல்லாதவங்க இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்ணி இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. 2 கண்ணுமே இல்லாதவங்க இதுல சம்பாரிக்கிறாங்க. 2 கால் இல்லாதவங்க, கால் சரியா இல்லாதவங்க சம்பாரிக்கிறாங்க. இந்த கடைசி இமேஜ் பாருங்களேன். ரைட் சைடுல மாரியப்பன் அப்படிங்கிறவர் ஷார்ட்டா இருப்பாரு. பிசிக்கலி சேலஞ்ச்டு பெர்சன். சரியான வளர்ச்சி இல்ல. நம்பிக்கைய கைவிடாம கிடைச்ச வாய்ப்ப பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டில உள்ள ஜாயின் பண்ணி இப்ப மந்த்லி ஆவரேஜா 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இவரு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா சொந்தமா கார் வாங்கியிருக்காரு. காருக்கு ஒரு டிரைவர் போட்டு மந்த்லி 15,000 சேலரி குடுத்து அந்த அளவுக்கு இவரோட லைஃப் அப்படிங்கிறது மாறி இருக்கு இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா. அடுத்து இந்த இமேஜ் பாருங்களேன். ஒரு சாதாரணமா ஒரு மளிகை கடை வச்சிட்டு இருந்தவர் இப்ப இவரோட வாழ்க்கையே வந்து பெரிய லெவல்ல மாறி இருக்கு. கீழ பாருங்க வில்லேஜ்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தவரோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறி இருக்கு. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவரோட வாழ்க்கை இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா பெரிய லெவல்ல மாறி இருக்கு. அடுத்து பார்பர் ஷாப் வச்சிட்டு இருந்தவர் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்ணி அவரோட வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த இமேஜ பாருங்க 2020க்கு முன்னாடி இந்தியாவோட ஃபியூச்சர் என்னன்னு பார்க்கும்போது ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பெருசா டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அடுத்து நமக்கு வரக்கூடிய இண்டஸ்ட்ரி, ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி இன் 2025ன்னு பார்க்கும்போது டைரக்ட் செல்லிங் அப்படின்றாங்க. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் நினைப்பீங்க, டைரக்ட் செல்லிங்கா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? இது வந்து நம்மளால பண்ண முடியுமா? இதெல்லாம் ஆள் சேர்த்துற வேலையாச்சே. இதெல்லாம் எல்லாருக்கும் சூட் ஆகுமா? நம்மளால சம்பாதிக்க முடியுமான்னு நெறைய பேர் நினைப்பீங்க. இங்க பாத்துங்க. இன்கம் ப்ரூஃப்லாம் இதுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். எத்தன பேர் இங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்கன்னு காமிச்சேன். உங்க எல்லாராலயும் சம்பாதிக்க முடியும். எல்லாமே நான் சொல்றேன். எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்னு எல்லாமே சொல்றேன். ஜஸ்ட் இந்த மீட்டிங்க கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு முடிவெடுங்க. அதாவது இது ஆள் சேர்த்துற வேலையா? இத நம்மளால எல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் நினைக்கிறீங்க. ஜஸ்ட் நான் சொல்றத கவனமா கவனிங்க. எங்க தான் ஆள் சேர்த்தாம இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்றோம். நெறைய ஃபோன் கம்பெனிஸ் வந்து என் ஃபோன வாங்குங்க, என் ஃபோன வாங்குங்கன்னு ஃபோன் வாங்குறதுக்கு ஆள சேர்த்துறாங்க. சிம் கார்டு நம்ம யூஸ் பண்றோம். 2Gல இருந்து ஏன் 3G வந்துச்சு, 4G, 5G ஏன் வந்துச்சு? ஏன்னா அவங்களோட நெட்வொர்க் புரொவைடர் வந்து அவங்க கஸ்டமர வந்து ரீட்டெயின் பண்ணிக்கிறதுக்கும், புது புது கஸ்டமர்ஸ ஆட் பண்றதுக்கும், ஆள சேர்த்துறதுக்கும் அவங்க சர்வீஸ் நெறைய குடுக்குறாங்க. அதுக்கு நெறைய பேருக்கு சம்பளம் குடுத்து அங்கங்க கடை ஓப்பன் பண்றாங்க. ரோட்ல வந்து ஸ்டால் போட்டு அவங்க ஒரு சிலருக்கு சம்பளம் குடுத்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஆள சேர்த்துறாங்க. ஸ்கூல் எடுத்துக்கோங்க. என் ஸ்கூல்ல வந்து இந்த மாரி பிளே கிரவுண்ட் இருக்கு. இவ்ளோ சர்வீஸ் இருக்கு. நெறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஆள் சேர்த்துறாங்க. ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸவே வந்து ரோடா வீடு வீடா அனுப்பிச்சு விட்டு ஸ்கூலுக்கு ஆள் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. நெறைய ஹாஸ்பிட்டல் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. என் ஹாஸ்பிட்டல்ல வந்து இவ்ளோ சர்வீஸ் இருக்கு, ஃபெசிலிட்டீஸ் இருக்கு, டெக்னாலஜிஸ் இருக்கு. நெறைய ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. எங்களோட ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ வந்து ஆள் சேர்த்துறாங்க. ஒரு சினிமா தியேட்டர் எடுத்துக்கோங்க. அங்கேயும் ஆள் சேர்த்துறாங்க. டைரக்டர்ஸ் வந்து நல்ல படம் எடுக்கணும். அப்பதான் நெறைய ஆட்கள் சேருவாங்க சினிமா தியேட்டர்ல. நல்லா படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள சேர்த்துறதுக்காக தான் அந்த படமே எடுக்குறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, துணி கடை எந்த கடைய வேணா எடுத்துக்கோங்க.
அங்க ஆள சேர்த்தனா தான் அவங்களுக்கு வருமானம். இங்க பாருங்க இந்த உலகத்துல வந்து 2 விதமான கான்செப்ட் தாங்க. ஒண்ணு வந்து ஆள சேர்த்துறது, இன்னொன்னு வந்து ஆளா சேர்றது. ஆளா சேர்றவங்க கூட அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்காக ஆள் சேர்த்தி குடுக்குறாங்க. அவங்க சம்பளத்த வாங்கிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அதே இடத்திலேயே இருக்காங்க. ஆள சேர்த்தக்கூடிய பெரிய பெரிய ஓனர்ஸ் தான் வந்து வாழ்க்கையில முன்னேறி அவங்களோட கனவுகள அடையறாங்க. வேலைக்கு போறவங்க அவங்களோட ஓனர்ஸோட கனவுகளுக்காக வேலை செய்றாங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப உங்க கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா? இல்ல அடுத்தவங்களோட கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களான்னு. இங்கேயும் ஆள சேர்த்த தான் போறோம். இங்க நமக்காக நம்ம ஆள சேர்த்த போறோம். அதுவும் நீங்களே கஷ்டப்பட போறதில்லைங்க. இங்க டீம், சப்போர்ட் இந்த பிசினஸ்ல எப்படி இவங்கலாம் சம்பாரிக்கிறாங்க? நம்மளும் எப்படி பண்ண போறோம்? அப்படின்னு இந்த மீட்டிங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா என்னாலயும் பண்ண முடியும். நானும் சக்சஸ் பண்ண முடியும். நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது தாங்க இந்தியாவோட ஃபியூச்சரே. அதாவது நியூஸ் பேப்பர்லயே எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய காலம் ஃபுல்லாவே வந்து இந்த டைரக்ட் செல்லிங்க பத்தி தான் போட்டிருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஃபியூச்சர். இங்க தான் நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இத எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. பில் கேட்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட கெரியர, என்னோட வாழ்க்கைய நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நான் கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங்க பத்தி. வெளிய வேற வேற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இதுல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு. 21 செஞ்சுரில வந்து டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து மிகப்பெரிய லெவல்ல டெவலப் ஆக போகுது. யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அங்க பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து நேரடி விற்பனை துறைன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் நேரடி விற்பனை சந்தை 2025க்குள்ள 8,000 கோடியாக எகுரும்னு சொல்லியிருக்காங்க. நேரடி விற்பனை துறையின் வளர்ச்சி 3 மடங்கா அதிகரிக்கும்னு இன்னொரு நியூஸ்ல ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இப்ப பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல சம்பாரிக்க முடியும். அதாவது இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் இங்க என்ன சொல்றேன், இத நாங்க எப்படி பண்றோம், நாங்க எப்படி சம்பாரிக்கிறோங்கிறத முழுசா கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ வாங்குறதன் மூலியமாவே நம்ம இதுல சம்பாரிக்க முடியும். இங்க பாருங்க சிம்பிள்ங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம மந்த்லி இல்ல நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அண்ணாச்சி கடையில நம்ம வாங்குறோம் இல்லையா பொருள். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். ஒரு ட்ராலி பேக் எடுத்துக்கிட்டு, இல்ல வந்து ஒரு கட்டப்பையில நம்ம வந்து நெறைய திங்ஸ் வாங்குறோம். அங்க வாங்குறதுக்கு பதிலா இங்க வாங்குறதன் மூலியமா நமக்கு இன்கம் வருதுங்க. எல்லா மக்களுமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில வாங்குறாங்களா இல்லையாங்க? எல்லா மக்களுக்குமே எஃப்எம்சிஜி பொருள் தேவையா இல்லைங்க? அப்ப எல்லா மக்களுக்குமே இந்த பொருள் தேவை. அந்த பொருள் இங்க இருக்கு. அந்த பொருள வச்சு தான் நம்ம இங்க பிசினஸ் பண்றோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள மட்டும் தான் வாங்குறோம். சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூளு, காஃபி தூளு, ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் வெளக்குறது, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அக்ரி ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட்ன்னு கிட்டத்தட்ட 300, 350க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸப்ட் வந்து அரிசி, பருப்பு, காய்கறி, சாம்பார் தூள், மல்லித்தூள் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ தவிர மத்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா கேட்டகரியுமே இங்க இருக்கு. அப்ப அங்க வாங்கக்கூடிய பொருள நம்ம இங்க வாங்க போறோம். இதுல நம்ம எப்படி சம்பாரிக்கிறதுன்னு எல்லாமே சொல்றேன். இது வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான பொருள் தான். அப்ப இதுல நம்ம எல்லாருமே ஈஸியா நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். எல்லாருமே உள்ள வருவாங்க. எல்லாராலயும் அதனால தான் இங்க இத்தன பேர் நாங்க சம்பாரிக்கிறோம். ஜஸ்ட் பொறுமையா கவனிங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்குறதன் மூலியமா நமக்கு எப்படி இன்கம் வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பொருள வாங்கிட்டு இருக்கோம். வழக்கமாக நம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி வாங்குகிறோம்? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேனுஃபேக்சர்ட் இருந்து கன்சியூமர் ஆன நமக்கு எப்படி வருது? நெறைய கைமாறி வருது. இவங்க எல்லாருக்கும் அதுல வந்து ப்ராஃபிட் இருக்குமா? இருக்காதா? அதே மாரி அட்வர்டைஸ்மென்ட் பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் விளம்பரத்துல வருவாங்க. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டுக்கலாம். அத நம்ம விளம்பரத்துல பார்த்துட்டு அந்த பொருள போய் நம்ம கடையில வாங்குறோம். அப்ப அவங்களும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப இத்தன பேருக்கும் காசு போகும். எக்ஸாம்பிள் வந்து ரூ. 10 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அதோட உற்பத்தி விலை ரூ. 3லிருந்து ரூ. 4க்குள்ள தான் இருக்கும் அதிகபட்சமே. மீதி இருக்கக்கூடிய காசு எல்லாமே நடுவுல இருக்கிறவங்களுக்கு தான் போகுது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 10 ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுல ரூ. 6 வந்து இந்த நடுவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போகும். நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல ரூ. 60 நடுவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போகும். ரூ. 1000க்கு நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட ரூ. 600 இவங்களுக்கு மட்டுமே போயிருக்கும். அப்ப ரூ. 10,000க்கு வாங்கும்போது ரூ. 6,000 இவங்களுக்கு மட்டுமே போகுது. அப்ப இதுக்கு மாற்றா தான் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அமெரிக்கால 80 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், சைனா, ஜப்பான் அது மாரி பல வல்லரசு கண்ட்ரில இது வந்து பெரிய லெவல்ல ரெகக்னைஸ் பண்ணி நெறைய பேர் இதுல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இத இந்தியாலயும் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாலயும் இத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங் மூலியமா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது நடுவுல எந்த ஒரு கையும் மாறி வராது. முக்கியமா வந்து அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறதே இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ பாருங்க. விராட் கோலி இருக்காரு அப்படின்னா, அவரோட லாஸ்ட் இயர் மொத்த இன்கம் மட்டும் 191 கோடி. அதுல வெறும் 15 கோடி தான் கிரிக்கெட் மூலியமா சம்பாரிச்சது. மீதி இருக்கிறது எல்லாமே விளம்பரத்தின் மூலியமா மட்டுமே சம்பாரிச்சிருக்காரு. அவர் எத்தன விளம்பரத்துல வராரு பார்க்கிறீங்களா? இவரே இத்தன கோடி சம்பாரிக்கிறனா, இவரு இல்லாம இன்னும் எத்தன செலிபிரிட்டீஸ், எத்தன ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பெர்சன்லாம் வந்து விளம்பரத்துல வராங்க பார்க்கிறோம்ல. அப்ப எத்தன கோடி அவங்களுக்குலாம் போகுது. அதெல்லாம் யாரோட காசு? நம்மளோட காசு தான். நம்மள்ட்ட இருந்து தான் அவங்களுக்கு போகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த காசு எல்லாமே இங்க கட் ஆகுது. அவங்களுக்கு போற காசு நமக்கே பிரிச்சு தராங்க. இந்த கான்செப்ட்ட வந்து கொண்டு வந்து இத ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப போயிட்டு இருக்கு. இத வந்து நம்ப கவர்ன்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ப கவர்ன்மெண்ட் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூர் வந்து இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம இப்ப சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அண்ணாச்சி கடையிலலாம் இந்த மாரி எஃப்
எஃப்எம்சிஜி சோப்பு ஷாம்புலாம் வாங்கும்போது சரியா கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வராது. ஜிஎஸ்டி பில் குடுத்து எல்லாமே நம்ம இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான் நம்ம பே பண்றோம். ரூ. 10 ரூ. 50 சோப்பு வாங்குறோம் அப்படின்னா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான் பே பண்றோம். சின்ன சின்ன மளிகை கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து. ஆனா ஜிஎஸ்டி பில் தராங்களா? கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு அது முழுசா டாக்ஸ் போகுதான்னு கேட்டா கிடையாது. ஆனா டைரக்ட் செல்லிங்ல வாங்கும்போது கண்டிப்பா ஜிஎஸ்டி பில் தான் தராங்க. அது 100% பக்காவா டாக்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ அதிகமாகுது. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நெறைய ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டரே இத பத்தி பேசியிருக்காரு. இங்க பாருங்க இந்த மாரி டைரக்ட் செல்லிங்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறதன் மூலியமா ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். மக்களுக்காக தான் இவங்க வந்து உற்பத்தியே பண்றாங்கன்னா, இது வந்து ரெஃபரல் தான். அப்ப இது வந்து டிவில விளம்பரம் பண்றது இல்ல. டிவில விளம்பரம் பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப விளம்பரம் பண்ணிட்டே இருப்பாங்க. பொருள் புடிக்கலன்னு நெனைக்கிறவங்க விட்டுருவாங்க. புது 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 ஆட்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க விளம்பரத்த பார்த்துட்டு. ஆனா இங்க வந்து விளம்பரம் கிடையாது. அப்ப மக்கள் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா தான் அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நல்லா இருக்கிறனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இது மக்களுக்கான பொருள். அதே மாரி இதுல டூப்ளிகேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கை மாறவே இல்ல. டைரக்ட்டா மேனுஃபேக்சர்ட் இருந்து கன்சியூமருக்கு வரதுனால இங்க யார் கையுமே மாறாதனால நமக்கு ஜென்யூனா கரெக்ட்டா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்குது. அதே மாரி வேல்யூ ஃபார் மனி நம்ம குடுக்குற காசுக்கு ஏத்த மாரி குவாலிட்டியான பொருள் நமக்கு கிடைக்குது. இங்க அட்வர்டைஸ்மென்ட்டே கிடையாது. அட்வர்டைஸ்மென்ட் அந்த மாரி காசு எல்லாமே நமக்குள்ளேயே பிரிச்சு தராங்க. அதுதான் நமக்கு இன்கமா தராங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாசிவ் அண்ட் ராயல்டி இன்கம் இருக்கு. பாசிவ் இன்கம் அப்படின்னா, நம்ம ஒரு டைம் உழைப்ப போடுறோம் அப்படின்னா, அந்த உழைப்புக்கு மந்த்லி இன்கம் வந்துட்டே இருக்கும். ஜாப்ல அந்த மாசத்துக்கு நமக்கு இன்கம் வந்துரும். திரும்ப அடுத்த மாசம் வேலை செஞ்சா தான் இன்கம். பட் பாசிவ் இன்கம்னா ஒரு டைம் உழைப்ப போடுறோம்னா, திரும்ப திரும்ப நமக்கு அதுல இருந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கிறது தான் பாசிவ் இன்கம். அந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டைரக்ட் செல்லிங். இப்ப இந்த மீட்டிங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் யோசிப்பீங்க, நான் ஒரு சில கம்பெனிலாம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல ஒரு சில கம்பெனிலாம் வந்து பேர கெடுத்து விட்டு போயிட்டாங்க. நீங்க எந்த கம்பெனிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு கம்பெனி பண்ணக்கூடிய தப்புக்காக இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே மோசம்னு சொல்லிட முடியுமா? இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 கம்பெனி நியாயமான கம்பெனின்னு ஒண்ணு இருக்குமா? இருக்காதா? அந்த மாரி ஒரு கம்பெனி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியோட பேரு தான் வெஸ்டேஜ். வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இதுதான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஒரு டைம் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம பஸ்லயே போகாம இருக்கோமா? இல்ல. அது மாரி நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி பண்ணியிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அங்க ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியே மோசம். இதுல யாருமே சம்பாரிக்க முடியாதுன்னு நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக இது உண்மை இல்லன்னு ஆயிராது. இங்க எத்தனையோ பேர் சம்பாரிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் இன்னும் முழுசா கவனமா கவனிங்க. இந்த வெஸ்டேஜ் கம்பெனிய வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்தியால ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து நம்பர் 1 கம்பெனியாகவும், பெஸ்ட் கம்பெனியாவும் இந்த கம்பெனி இருக்கு. ரொம்ப ஜென்யூனா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிய நான் ஏன் சூஸ் பண்ணேன்? நீங்க ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியால எத்தனையோ கம்பெனிகள் இருந்தாலும், இந்தியாலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டேஜ் தான் ரொம்ப வேகமா சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. உலக லெவல்ல டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னு பார்க்கும்போது, உலகம் ஃபுல்லா எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி எத்தனையோ கண்ட்ரில இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதுல இந்தியன் கம்பெனி ஒண்ணே ஒண்ணு தான் அந்த 100க்குள்ள இடம் பிடிச்சிருக்கு. அது நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி தான். அதே மாரி இந்த கம்பெனில நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ வாங்கும்போது, நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% டிஸ்கவுண்ட்ல தான் நமக்கு தராங்க. அதே மாரி நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கே வந்து இன்கம் தராங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லிட்டு 5ல இருந்து 16% வரைக்கும் நமக்கு வந்து இன்கம். ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்குறோம் இல்லையா? அப்படி வாங்கும்போதெல்லாம் 10% இப்ப வந்து ரூ. 1000 வாங்குறீங்கன்னா, ரூ. 100 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது மாரி ரூ. 3000 வாங்குறோம் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ரூ. 300 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீயா தருவாங்க. அதே மாரி கன்சிஸ்டன்சி ஆஃபர். நீங்க தொடர்ந்து 4 மாசம் வாங்குறோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா அடுத்தடுத்த மாசம் தொடர்ந்து 4 மாசம் வாங்கும்போது, நமக்கு வந்து ரூ. 2500 மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கூப்பன் குடுப்பாங்க. நமக்கு வேணுங்கிற பொருள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாரி ஆப்ஷன்லாம் வெளிய எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில எங்கேயாவது தராங்களா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ஃபுல்லா காலங்காலமா வாங்கிட்டு இருப்போம். பக்கத்துல இருக்கிற கடையில. ஒரு ரூ. 5 சாக்லேட் ஃப்ரீயா குடுப்பாங்களா? பட் இந்த கம்பெனில வெஸ்டேஜ்ல வந்து நமக்கு இவ்ளோ ஆஃபர்ஸ் இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் நமக்கு தரதுனால தான் இங்க மக்கள் நெறைய பேர் வந்து இங்க வாங்கிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்டும் குவாலிட்டியா இருக்கு. அடுத்து இங்க 9 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து 7 டைப் வந்து ராயல்டி இன்கம். எவ்ரி மந்த் வந்து 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லயே இன்கம் கிரெடிட் ஆயிரும். இதுவரைக்கும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு பேக்லாக்கும் இல்ல. இன்கம் தரத்துக்கு டிலே பண்ணதே கிடையாது. இப்ப வரைக்கும் பக்காவா வந்துட்டு இருக்கு. அதே மாரி இந்த கம்பெனிக்கும் மத்த கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது குமுலேட்டிவ் பிவி. அதாவது மத்த கம்பெனிலலாம் வந்து ஒவ்வொரு மாசமும் அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிரும். அடுத்த மாசம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். பட் இங்க மட்டும் தான் பாயிண்ட்ஸ் அப்படியே குமுலேட்டிவ் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? எல்லாராலயுமே அந்த லெவல ரீச் பண்ண முடியும். எல்லாருமே அந்த பர்ட்டிகுலர் லெவல ரீச் பண்ணுவாங்க. எல்லாருமே இங்க இன்கம் எடுப்பாங்க. அந்த மாரி ஒரு சக்சஸ்ஃபுல் பிளான் இருக்கிறனால தான் இங்க இத்தன பேர் இங்க சம்பாரிக்கிறாங்க. இவரு தான் கம்பெனியோட ஃபவுண்டர் கௌதம் பாலி. இந்த கம்பெனி வந்து எல்லா விதமான சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. ஹலால் சர்டிபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், பெஸ்ட் எம்ப்ளாயர், கிரேட் பிளேஸ் டூ வொர்க், பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் நியூட்ரிஷன் கம்பெனி, பெஸ்ட் எம்ப்ளாயி பிராண்ட் இது மாரி எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் எல்லாமே வந்து கம்பெனி வாங்கியிருக்காங்க. இந்த வெஸ்டேஜ் கம்பெனி குடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தாங்க. வெளிய அதர் பிராண்டோட டை அப் பண்ணி அதர் பிராண்ட வந்து வெஸ்டேஜ் குடுக்கலைங்க. இவங்க எல்லாமே வெஸ்டேஜோட ப்ராடக்ட் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி
துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், அக்ரி, எல் சப்ளிமெண்ட்ன்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலயுமே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப இந்த மீட்டிங்க பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்பி வாங்கலாமா? இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் குவாலிட்டியா இருக்குமான்னு யோசிப்பீங்க. நீங்க ஒரு உண்மைய சொல்லுங்க. நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து 100% குவாலிட்டியா இருக்கா? நல்ல ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு நீங்க செக் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எக்ஸாம்பிள் இப்ப இந்த இமேஜ் பாருங்களேன். ஜஸ்ட் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹமாம் சோப்பும், வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நீம் சோப்பும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஹமாம் சோப்போட TFM 68% கிரேட் வந்து 3. இது வந்து அந்த சோப்புக்கு பின்னாடி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா ₹58. இப்ப நம்ம வெஸ்டேஜோட சோப் வந்து கிரேட் 1. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து ₹54. டிபி ரேட் வந்து ₹45 தான். அப்ப இங்க நெறைய பேருக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப் வந்து என்ன கிரேட்ல இருக்கு, நம்ம என்ன கிரேட் சோப் பயன்படுத்துறோங்கிறதே நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டிஎஃப்எம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம எல்லாருமே சோப்பு பயன்படுத்துறோம். வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். எல்லாமே கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து லீகலா டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஹலால் சர்டிபிகேட், ISO சர்டிபிகேட், இன்னும் என்னென்னலாம் சர்டிபிகேட் வாங்கணுமோ எல்லா சர்டிபிகேட்டுமே கம்பெனி வாங்கியிருக்காங்க. அதே மாரி இங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மனி பேக் கேரண்டி குடுக்குறாங்க. இங்க வெஸ்டேஜ்ல நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து 30 டேஸ் மனி பேக் கேரண்டி இருக்கு. இந்த FMCG இண்டஸ்ட்ரியிலேயே மனி பேக் கேரண்டி குடுக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும் தான். நீங்க வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ்லாம் நீங்க பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அண்ணாச்சி கடையில வாங்குவீங்க. அங்க அந்த பொருள வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பொருள சேஞ்ச் பண்ணணும். அந்த பொருள எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா அங்க வாங்குவாங்களா? வாங்கவே மாட்டாங்க. நாம இப்ப ஆன்லைன்ல Amazon, Flipkartல கூட வேற அதர் பிராண்ட் வந்து FMCG ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அத பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. நம்ம Amazon, Flipkartல வேற மத்த டிரெஸ், வேற ஒரு சில பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. ஆனா FMCG கேட்டகரில ஆன்லைன்ல கூட ரிட்டர்ன் பாலிசி கிடையாது. ஆனா வெஸ்டேஜ்ல மட்டும் தான் மனி பேக் கேரண்டி குடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கறனால தான் இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கம்பெனி இப்ப 20 வருஷம் 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த கம்பெனில நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஆன்லைன், இன்னொன்னு ஆஃப்லைன். இப்ப நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே வெஸ்டேஜ்ல நமக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. அந்த அக்கவுண்ட்லயே அந்த அப்ளிகேஷன்லயே நம்ம வந்து பர்ச்சேஸ், ஆர்டர் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட பிசினஸ் டீடைல்ஸ், நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்க தான் தெரியும். அங்கேயே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, வித்தின் 2, 3 டேஸ்ல நம்ம வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி வந்துரும். இல்ல நீங்க ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நேர்ல கடைக்கு போய் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க வந்து ஸ்டோருக்கே விசிட் பண்ணி வாங்கலாம். இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஸ்டோர் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு சிலர் யோசிப்பீங்க, இவ்ளோ ஸ்டோர்ஸ் இருக்கா? எனக்கு இதெல்லாம் தெரியல. இவ்வளவு நாளா நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையேன்னு நினைப்பீங்க. அதான் நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க. இது வந்து சைலன்ட்டா மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. இது வந்து ஒருத்தருக்கு போய் சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சொன்னதுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எந்த ஊர்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரிங்க, உங்க ஊர்லயே வந்து வெஸ்டேஜ் ஸ்டோர் 2, 3 ஸ்டோர் இருக்கும். நியர்பை எங்க ஸ்டோர் இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ் தான். எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய விலையில தான் இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. வெஸ்டேஜ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஹெல்த் ஃபுட் அப்படிங்கிற கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி நான் இங்க சொல்றேன். டீ தூளு, காஃபி தூளு, புரோட்டீன் பவுடர், சாக்லேட்டு, எனர்ஜி ட்ரிங்க், எனர்வா, பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஐ வெஸ்ட் கேட்டகரியில ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, டிஷ் வாஷர் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓரல் கேட்டகரியில 3 விதமான பேஸ்ட், பிரஷ் இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரியில கை, கால் வலி, மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, ஒபிசிட்டி இந்த மாரி எல்லா விதமான ப்ராப்ளத்துக்குமே வந்து வெஸ்டேஜ்ல வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா கொரோனாக்கு எதிரா அந்த கொரோனா காலகட்டத்திலயும் கொரோனாக்கு எதிரா நோய் எதிர்ப்பு சக்தியை இன்கிரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஆர்டிக்கல்லயே போட்டிருக்காங்க. அடுத்து பர்சனல் கேர் கேட்டகரியில சோப்பு, ஷாம்பு, டால்க், பர்ஃப்யூம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபேஷியல் இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து அஷ்யூர் நேச்சுரல் கேட்டகரியில நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. விமென்ஸ் ஹைஜீனிக் கேட்டகரியில வந்து இன்டி வாஷ், நாப்கின் இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ட்ரூமேன் கேட்டகரியில மென்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா சோப்பு, ஷாம்பு, ஷேவிங் ஜெல் இதெல்லாம் இருக்கு. அடுத்து மிஸ்ட் ஆஃப் மிலன் கேட்டகரியில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற கேட்டகரியில பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பேஸ்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அக்ரி விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரம் எல்லாமே வந்து வெஸ்டேஜ்ல இருக்கு. இது மாரி எண்ணற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனையோ வெஸ்டேஜ்ல இருக்கு. நான் ஒரு சிலது தான் இங்க காமிச்சிருக்கேன். இது இல்லாம இன்னும் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ மட்டும் உங்க வீட்டுக்கு தேவையான பொருள மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிக்க போறீங்க. அது மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு பொருள் வாங்க போறதில்ல. ரூ. 1 எக்ஸ்ட்ரா குடுக்க போறதில்ல. எந்த ப்ராடக்ட்ஸும் நீங்க சேல்ஸ் பண்ண போறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி இன்கம் தராங்க அப்படிங்கிற இன்கம் கால்குலேஷன், இன்கம் பிளான பார்க்கலாம். இதுல வந்து 9 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டெயில் ப்ராஃபிட். ரீட்டெயில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து நமக்கு விலை கம்மியா தருவாங்க. எம்ஆர்பி ரேட்ல இருந்து விலை கம்மியா தான் தருவாங்க. எப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி. அது ஒரு சிலர் வந்து வாங்கி அந்த ப்ராடக்ட்ஸ எம்ஆர்பி ரேட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குடுப்பாங்க. அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. அது நம்ம பண்ண போறதில்ல. அத விட்டுருங்க. செகண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாயின் பண்ண உடனே 5% குடுப்பாங்க. 5ல இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் லெவல் அடையும்போது நம்ம 8ஆ மாறுவோம். அடுத்து 12, அடுத்து 16.
அது மாரி மேக்ஸிமம் 16% வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம். அந்த 16% அப்படிங்கும்போது நமக்கு அதிக பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இன்கமா நமக்கு வரும். பேங்க் அக்கவுண்ட்லயே கிரெடிட் ஆயிரும். அதாவது இந்த 2வது இன்கம்ல இருந்து 9வது இன்கம் வரைக்கும் எல்லா இன்கமும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்லயே எவ்ரி மந்த் வந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட்லயே கிரெடிட் ஆயிரும். இந்த ஒவ்வொரு இன்கமும் நமக்கு எப்ப வரும், எப்ப ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வெஸ்டேஜ்ல நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எம்ஆர்பி பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். டிபி பிரைஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ், பாயிண்ட் வேல்யூ, பிவின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இப்ப எம்ஆர்பி ரேட்ன்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு வந்து டிபி பிரைஸ்க்கு தான் தருவாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தருவாங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ், இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பாயிண்ட் தான் நம்ம அக்கவுண்ட்ல, வெஸ்டேஜோட அக்கவுண்ட்ல வந்து ஆட் ஆகும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. நம்ம வந்து Google Play Storeல வந்து iOSல வந்து நம்ம வந்து இந்த வெஸ்டேஜ் ஆப்ப டவுன்லோட் பண்ணி நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு அக்கவுண்ட் உள்ள இருக்கும். அதுல வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ், நமக்கு கீழ கீழ யார் சேர்றாங்க, நம்ம எவ்வளோ என்ன லெவல்ல இருக்கோம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸுமே அங்க பார்த்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வெஸ்டேஜ்ல எம்ஆர்பி ரேட் வந்து ரூ. 100 இருக்கு அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ரூ. 100 இருக்கு அப்படின்னா, அது நமக்கு ரூ. 80க்கு தான் தருவாங்க. அதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். மேல பாருங்க. அக்குமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். அந்த அக்குமுலேட்டிவ் பிவி அப்படிங்கிறது எப்படி இப்போ வொர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம வந்து 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து 5%ல இருப்போம். நாம அங்க மேல காமிச்சோம் இல்லையா? 5, 8, 12, 16ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அடுத்தடுத்த லெவல் போகும் பாயிண்ட்ஸ் மாறும்போது. அது மாரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள ஜாயின் பண்ண உடனே நம்ம 5%ல இருப்போம். ஏன்னா நம்ம 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கோம் அப்படின்னா, நம்ம 5%ல இருப்போம். அதே 600 பாயிண்ட்ஸ தாண்டிட்டோம் அப்படின்னா, நம்ம 8%க்கு வந்துருவோம். அதுவே 2400 பாயிண்ட்ஸ தாண்டிட்டோம் அப்படின்னா, நம்ம 12%க்கு வந்துருவோம். அதே 5500 பாயிண்ட்ஸ நம்ம தாண்டிர்றோம் அப்படின்னா, நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்ணிருவோம். இப்ப இந்த 5500 பாயிண்ட்ஸுமே நானே வந்து எடுக்கணுமா? நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா? மந்த்லி நானே பர்ச்சேஸ் பண்ணி இந்த 5500 பாயிண்ட்ஸ் வரணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப கீழ ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இத நல்லா கவனமா கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்துக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு 200 பிவி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அக்குமுலேட்டிவ் பிவி 200 பிவி. அப்ப நீங்க 5% தான் இருப்பீங்க. மேல பாருங்களேன். 1ல இருந்து 599க்குள்ள இருக்கீங்கன்னா 5%. இப்ப இந்த 200 பிவி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க. அது உங்க அக்கவுண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு கீழ உங்க மூலியமாவோ, இல்ல உங்களுக்கு கீழ சேர்ந்தவங்க மூலியமாவோ ஆட்கள் சேருவாங்களா? அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்களா? அவங்க வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கும் ஆட் ஆகும். அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் ஆட் ஆகும். அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் ஆட் ஆகும். அது மாரி உங்களுக்கு கீழ சேர்ந்தவங்க பாயிண்ட்ஸ் 1, 2 பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப நீங்க 5%ல இருக்கீங்க. அடுத்து 2வது மாசம் 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. எப்படிங்க 2வது மாசம் 500 பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ போன மாசம் 200 பாயிண்ட்ஸ் வந்துச்சா? ஒரு 4, 5 பேர் வாங்கியிருக்காங்களா? அவங்களுக்கு பொருள் எல்லாம் தீந்துருமா? சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் இதெல்லாம் தீருமா? தீராதா? நம்ம வீட்ல தீர்ந்ததுக்கு அப்புறம் வெளிய பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில வாங்குறோமா? அதே மாரி இப்ப வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். வெஸ்டேஜ்ல பொருள் வாங்கியிருக்கோம். தீருது. திரும்ப அடுத்த மாசம் வாங்குறோமா? அதே மாரி அடுத்த மாசம் இந்த 1 மந்த்துக்குள்ள இவங்கலாம் பிசினஸ கத்துக்கிட்டு, இந்த 4, 5 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கீழ ஒரு சிலர் யாரையும் சேர்த்தல அப்படின்னாலும், இன்னும் ஒரு சிலர் இதுல சேர்த்துறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழ 2 பேர், 4 பேர், 5 பேர்ன்னு சேர்த்துறாங்க. அப்ப இப்ப நம்ம கீழ வந்து ஒரு 10, 15 பேர் இருக்காங்க. அப்ப ஆளுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ்ன்னு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள வாங்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் 200 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. செகண்ட் மாசம் அவங்களும் வாங்குறாங்க. அவங்களுக்கு கீழ இன்னும் புதுசா அடுத்த மாசத்துல சேர்ந்திருப்பாங்க. அவங்களும் வாங்குறாங்க. அப்ப 2வது மாசம் 500 பாயிண்ட்ஸ் வருது. அப்ப போன மாசம் 200, இந்த மாசம் 500. 2யும் சேர்த்தனா மொத்த குமுலேட்டிவ் பிவி எவ்வளவுங்க? அக்குமுலேட்டிவ் பிவி 700 இப்ப. அப்ப மேல பாருங்க. இப்ப 600 பாயிண்ட்ஸ தாண்டிட்டோம்னாவே நம்ம 8%. இப்ப நம்ம தாண்டியாச்சா? இப்ப நம்ம 8%ல இருக்கோம். அடுத்து 3 மந்த் இப்ப 2000 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்ப போன மாசம் வரைக்கும் ஒரு 700 பாயிண்ட்ஸ். இப்ப 2000 பாயிண்ட்ஸ். ஏன்னா டீம் இன்னும் பெருசா இருக்கும். இப்ப மொத்தமா 2700 பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம 12%க்கு வந்துர்றோம். அடுத்து 4த் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் வருது. இதுவரைக்கும் போன மாசம் வரைக்கும் 2700. இப்ப வந்து 3000 மொத்தமா 5700 பாயிண்ட்ஸ். மேல பாருங்களேன். 5500 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அப்ப 16%க்கு வந்துட்டோம். 16%னா நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்ணிட்டோம். நான் இங்க 4 மாசத்துல பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்க மாரி போட்டிருக்கேன். இங்க வந்து அதுக்கு முன்னாடியே 2 மாசம், 3 மாசத்திலேயே அச்சீவ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் ரொம்ப ஸ்லோவா பண்ணீங்கன்னா, மேபி 5, 6 மாசம் கூட ஆகும். பட் எப்படி இருந்தாலும் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படியே ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். இது எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு மெதுவா பண்ணாலும் அச்சீவ் பண்ணிடலாம். எவ்வளவு வேகமா பண்ணாலும் ரொம்ப சீக்கிரமாவும் அச்சீவ் பண்ணிடலாம். எந்த டேட்ல அந்த பர்ட்டிகுலர் மந்த்துக்குள்ள எந்த டேட்ல அச்சீவ் பண்ணாலும் அந்த மந்த்தே உங்களோட இன்கம் அதிகமாயிரும். இங்க பாருங்க. அதே மாரி ஒரு சிலர் ரொம்ப வேகமா பண்ணுவாங்க. ரொம்ப வேகமா ஜாயின் பண்ண அந்த மந்த்தே அச்சீவ் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளானும் இருக்கு. அதாவது ஜாயின் பண்ண அந்த மந்த்தே அந்த மந்த்தோ இல்ல அடுத்த மந்த்தோ அந்த சிங்கிள் மந்த்துக்குள்ள அந்த பர்ட்டிகுலர் 1 மந்த்துக்குள்ள 282 பாயிண்ட்ஸ் எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா 8% போயிடலாம். 600 பாயிண்ட்ஸ் எடுத்தா தானே 8% சொல்லியிருப்பேன். ஒரே மாசத்திலேயே 282 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது, நீங்க உங்க டீம் எல்லாம் சேர்ந்து நீங்க 8% போயிடலாம். அதே நீங்க வந்து ஒரே மாசத்துல இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசமோ அந்த சிங்கிள் மந்த்துக்குள்ள நீங்க வந்து 4500 பாயிண்ட்ஸ் எடுக்குறீங்கன்னா, டைரக்ட்டா 16% டைரக்டர் ஆயிடலாம். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர் ஆயிடலாம். ஓகேங்களா? இது ஒரு சிலர் பண்ணுவாங்க. இல்லைன்னா மேல இருக்கிற மாரி தான் மெஜாரிட்டியா பண்ணுவாங்க. இதுவும் ஒரு பிளான். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேகமா பண்ணும்போது இந்த பிளான் படி நீங்க அச்சீவ் பண்ணாலும் பண்ணிடலாம். இது வந்து டைரக்டர் அச்சீவ் பண்ற வரைக்கும் தான். டைரக்டருக்கு அடுத்து பிரான்ஸ் டைரக்டருக்கு அடுத்து இன்னும் நெறைய லெவல்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் இப்ப அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பீங்க. அதாவது 5%ல இருப்பீங்க. 5ல இருந்து 16% வர வரைக்கும் நீங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் தான். பிஃபோர் 16% வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் வரும்.
டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற வரைக்கும், டைரக்டர் அச்சீவ் பண்ற வரைக்கும், அதாவது பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் வரும். ஒன்ஸ் நீங்க டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்டர் போனஸும் வரும், டீம் பில்டிங் போனஸும் வரும். அதே மாரி உங்களுக்கு கீழ ஒரு பிரான்ஸ் வந்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு கீழயே நெறைய பேர் சேருவாங்க. அது மாரி உங்களுக்கு கீழ சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து அவரு 16% வருவாரா மாட்டாரா? ஏன்னா அவரும் உங்கள மாரி தானே. அவரு கீழ கீழ சேர்றவங்க அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் அவருக்கும் மெட் ஆகுமா? அப்ப அவரு உங்களுக்கு கீழ ஒருத்தர் பிரான்ஸ் வந்துட்டாங்கன்னா, நீங்க உங்களோட லெவல் வந்து சில்வரா மாறிரும். அப்போ உங்களுக்கு அடிஷனலா லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட் எல்லாம் வரும். அது மாரி உங்களுக்கு கீழ வந்து 2 பேர் வந்துட்டாங்கன்னா, கோல்டு டைரக்டரா மாறிருவீங்க. அதே 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார் டைரக்டரா மாறிருவீங்க. 4 பேர் வந்தாங்கன்னா, டைமண்ட் டைரக்டர். 6 பேர் வந்தாங்கன்னா, கிரவுன் டைரக்டர். இது மாரி வந்து அடுத்தடுத்த லெவல் போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த இன்கம் ஓப்பன் ஆகிக்கிட்டே வரும். நான் மேல காமிச்சேன் இல்லையா 9 டைப் ஆஃப் இன்கம். இப்ப இது எல்லாமே எல்லாராலயும் வாங்க முடியுமான்னு நெறைய பேர் யோசிப்பீங்க. இப்ப இதுல ஒரு சில இன்கம் வாங்குனாவே நமக்கு பெரிய இன்கம் வருங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல இன்கம் ப்ரூஃப்லாம் காமிச்சிருப்பேன். எத்தன பேரோட இன்கம் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். இன்னும் நெறைய பேரோட இன்கம் ப்ரூஃப்லாம் காமிக்கிறேன் பாருங்க. எல்லாராலயும் வாங்க முடியும். எல்லாராலயும் இத சம்பாரிக்க முடியும். வெஸ்டேஜ்ல வந்து டிராவல் ஃபண்ட் அப்டின்னே ஒண்ணு தராங்க. வெஸ்டேஜ்ல வந்து டிராவல் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், கார் ஃபண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காக தராங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து காரு, அப்புறமேட்டு உலகத்த சுத்தி பார்க்கணும், உலகத்த ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும்னு சொல்லிட்டு இது அவசியம். அவசியமாயிருச்சு இப்ப. அது எல்லாத்தையுமே கம்பெனியே வந்து பிரிச்சு அது அதுக்குன்னு தனி ஃபண்ட் தராங்க. அது எல்லாத்தையும் கண்டிப்பா கம்பெனி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சே தீரணும். இது உங்களுக்கு வேணுமோ வேணாமோ இத நாங்க கண்டிப்பா குடுப்போம்ன்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு அது அவசியம் அப்படிங்கிறத அவங்களே வந்து புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி தான் இந்த இன்கம் பிளானே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப டிராவல் ஃபண்ட் இப்ப நம்ம ஒரு இன்கம் அச்சீவ் பண்ணி டிராவல் ஃபண்ட் நம்ம அக்கவுண்ட்க்கு வருது அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கம்பெனி வந்து டூர் அனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபண்ட்ல இருந்து நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம நம்மள கூட்டிட்டு வருவாங்க. இது மாரி எத்தனையோ பேர் வந்து இந்த டூர் போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம டீம்ல இருந்து மட்டுமே எத்தனையோ பேர் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம டீம்ல இருந்து எனக்கு கீழ ஜாயின் பண்ணவங்க மட்டுமே இத்தன பேர் 120 பேருக்கு மேல வந்து தாய்லாந்து டூர் போயிட்டு வந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா வியட்நாம் டூர் நாங்க எல்லாம் போயிட்டு வந்தோம். கார் ஃபண்ட் மூலியமா வெஸ்டேஜ்ல இதுவரைக்கும் 4000க்கும் மேற்பட்டவங்க கார் வாங்கியிருக்காங்க. 200 காருக்கு மேல லக்ஸூரியஸ் கார் வாங்கியிருக்காங்க. இதுல வந்து நம்ம டீம்லயே நெறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு சிலரோட ஃபோட்டோஸ் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இங்க வெஸ்டேஜ்ல என்னோட இன்கம் குரோத் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் பாருங்க. வெஸ்டேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ஜஸ்ட் வந்து ரூ. 64 தான். ரூ. 64 பார்த்துட்டு நான் வந்து பின்வாங்கல. என்னடா இது ரூ. 64 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வருத்தப்படல. ஏன்னா நான் இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ண பல பேர் வந்து லட்சத்துல இன்கம் எடுத்துட்டு இருக்கும்போது, அவங்களோட ஸ்டார்ட்டிங் இன்கம் எல்லாமே இப்படித்தான் இருந்துச்சு. ரூ. 30, ரூ. 40, ரூ. 70, 100, 200 தான் இருந்தது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிஷியலா ஸ்டார்ட்டிங்ல ஒரு சில மாதங்கள் வந்து நமக்கு இன்கம் கம்மியா தான் இருக்கும். படிப்படியா அப்படியே இன்கம் இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். அதனால நான் தொடர்ச்சியா வொர்க் பண்ணேன். என்னோட இன்கம் படிப்படியா இங்க குரோ ஆக ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா இது வந்து ஜாப் கிடையாது. ஜாப்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா மந்த்லி சேம் இன்கம் தான். 10,000மோ, 20,000மோ, 30,000மோ சேம் இன்கம். அடுத்த 12 மாசத்துக்கு அடுத்து ஒரு இன்கிரிமெண்ட். அடுத்த 12 மாசத்துக்கு சேம் இன்கம். திரும்ப ஒரு இன்கிரிமெண்ட். அது மாரி வந்து 5 வருஷத்துல நம்ம 5 இன்கிரிமெண்ட் தான் பார்க்க முடியும். ஆனா இங்க வெஸ்டேஜ்ல மந்த்லி இன்கிரிமெண்ட். நம்ம வொர்க் பண்றதுக்கு ஏத்த மாரி நம்மளோட இன்கம் வந்து அதிகமா ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். புரிஞ்சுகிட்டு நான் தொடர்ச்சியா வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட செகண்ட் மந்த் இன்கம் ரூ. 5,859. என்னோட தேர்ட் மந்த் இன்கம் ரூ. 33,692. அடுத்து பாருங்க என்னோட 5த் மந்த் இன்கமே ரூ. 52,000. என்னோட 6த் மந்த் இன்கம் 6வது மாசமே நான் 1,00,000 தொட்டுட்டேன். அதாவது நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் எம்.என்.சி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பேன். நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் எம்.என்.சி கம்பெனில பெர் மந்த் வந்து ரூ. 40,000 35,000ல இருந்து ரூ. 40,000 பெர் மந்த் இன்கம் நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் வெஸ்டேஜ்ல வந்து பார்ட் டைமா நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அடுத்த 6 மாசத்துக்குள்ளயே நான் இங்க 1,00,000 இன்கம் அச்சீவ் பண்றேன். அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நான் வேலையில சேரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ரூ. 8,500. அந்த ரூ. 8,500ல இருந்து ரூ. 40,000 பெர் மந்த் இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள நான் வந்து ரூ. 1,00,000 இன்கம் அச்சீவ் பண்ணேன். நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும்போதுங்க இந்த வெஸ்டேஜ் கம்பெனி ஆரம்பிச்சு 15 1/2 வருஷம் ஆயிருந்தது. கம்பெனி ஆரம்பிச்சு 15 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். கடைக்கோடியில ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஜாயின் பண்ணேன். நானும் ஜாயின் பண்ணும்போது நெறைய யோசிச்சேன். என்னால எல்லாம் இதுல சக்சஸ் பண்ண முடியுமா? நம்மளால எல்லாம் இதுல ஜாயின் பண்ணி மேல வர முடியுமா? நெறைய யோசிச்சேன். எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலைய விட இதுல வந்து முன்னேற்றம் இருக்கு. நம்ம பண்ணுவோம். நமக்கான ஒரு இடத்த பிடிப்போம். அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். தொடர்ச்சியா நான் முயற்சி பண்ணேன். நான் இப்ப வந்து இவ்ளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன். நம்ம வெஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ப ஜாயின் பண்றோங்கிறது முக்கியமே இல்லைங்க. எப்படி பண்றோங்கிறது தான் முக்கியம். நீங்க இப்ப ஜாயின் பண்ணாலும் அடுத்த ஒரு சில வருடங்கள்ல உங்களாலயும் டாப்ல வர முடியும். நீங்க வந்து இங்க சின்சியரா பண்ணீங்கன்னா போதும். இங்க சீனியாரிட்டி முக்கியம் இல்லைங்க. சின்சியாரிட்டி தான் முக்கியம். ஏன்னா அந்த மாரி தான் கம்பெனி வந்து பிளானே வச்சிருக்காங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் 4 மந்த்ஸ் இன்கம்ங்க. லாஸ்ட் 4 மந்த்ஸ் இன்கம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வேற வேற கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்கம் ப்ரூஃப் ஏதாவது ஒரு மாசம் இன்கம் ப்ரூஃப காமிச்சுக்கிட்டு பேசுவாங்க. இன்கம் ப்ரூஃபே கண்லயே காமிக்க மாட்டாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆனதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. சும்மா வேற ஏதாவது ஒண்ணு காமிப்பாங்க. பட் இங்க அப்படி கிடையாதுங்க. லைவ்வா நம்ம எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க இதுதான் என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப். நான் இத இனிஷியலா ஸ்டார்ட்டிங்லயே நான் காமிச்சிருப்பேன். நெறைய பேரோட இன்கம் ப்ரூஃபும் காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. வெஸ்டேஜ் ஃபேமிலி அப்படிங்கிறது. அந்த சேனல் போனீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப்ல இருந்து எவ்ரி மந்த் இன்கம் ப்ரூஃப வந்து நம்ம ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி அந்த சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்க. எவ்ரி மந்த் இருக்கா? இவங்க கன்சிஸ்டன்ட்டா இன்கம் எடுக்குறாங்களான்னு போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணுங்க. நெறைய அங்க வீடியோஸ் இருக்கு. போய் பாருங்க. ரிசர்ச் பண்ணுங்க. அதே மாரி
மாரி இந்த மீட்டிங் லிங்க் யாரு குடுத்தாங்களோ, யாரு உங்கள பார்க்க வச்சாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்களா போய் வெஸ்டேஜ்ல ஐடி போட்டு நீங்களா செல்ஃபா ஜாயின் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. அப்ப எந்த சப்போர்ட்டும் இருக்காது. ஏன்னா இங்க வெஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் எந்த டீம்ல ஜாயின் பண்றோம், எப்படி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி நமக்கு மீட்டிங், ட்ரெய்னிங் சப்போர்ட் எல்லாம் எடுத்துக் குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வந்து ஈஸியா சக்சஸ் பண்ண வைக்கும். நம்ம டீம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்காவா சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இங்க நெறைய பேர் ஈஸியா நம்ம சம்பாரிக்க வைக்கிறதுக்கு சூப்பரான சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டீமுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்குள்ள வந்து இத நீங்க புரிஞ்சுகிட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு கீழ டீம ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு ரெக்வெஸ்ட் நான் உங்கள்ட்ட வச்சுக்கிறது என்னன்னா, இப்ப இந்த மீட்டிங்க பார்த்திருக்கிறீங்க. இம்மீடியேட்டா போய் உங்களோட ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல ரொம்ப குளோஸா இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன். நான் சேரலாமா? அப்படின்னு நீங்க வாயில ஓரலா கேட்காதீங்க. இல்ல நீங்க ஓரலா இத எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் கண்ல பார்த்திருக்கீங்க. நெறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்கள்ட்ட போய் வாயில நீங்க 2 நிமிஷம், 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. வேற எதையோ ஒண்ணு நெனச்சுக்கிட்டு இது வேண்டாம், இதெல்லாம் ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்க. நீங்க ஓனா முடிவெடுங்க. நீங்க யார்ட்டயும் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க. இல்ல உங்களுக்கு கீழ சேர்த்துன்னு சொல்லி நீங்க வாயில எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க. இதே மாரி பிளான் டெய்லியுமே நடக்குது. லைவா நடக்குது. அத பார்க்க வைக்கலாம். ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. ட்ரெய்னிங்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. கத்துக்கோங்க. நம்பிக்கையோட உள்ள வாங்க. யாரு சேர்றாங்க, சேரல, பண்றாங்க, பண்ணல. நான் இத பண்ண போறேன். நான் இது பண்ணா தான் வாழ்க்கை மாறும். கடவுள் குடுத்த வாய்ப்பு. அடுத்தவங்கள நம்பி ஜாயின் பண்ணாதீங்க. உங்கள நம்பி ஜாயின் பண்ணுங்க. நம்பிக்கையோட அவங்க தொடர்ந்து நின்னாங்க பிசினஸ்ல. தொடர்ந்து ட்ரை பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் மூலியமா எப்படியோ அப்படியே மெதுவா மெதுவா டீம் பிக்கப் ஆயி இப்ப பெரிய லெவல்ல இங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. அது மாரி உங்களுக்கும் நடக்கும். நீங்க வெஸ்டேஜ்ல உள்ள வந்து உங்க வீட்டுக்கு தேவையான பொருள ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா பொருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தானே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்து என்ன வாங்க போறீங்களோ, இதுதான் வாங்கணும், அதுதான் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. பெரிய லிஸ்ட்டே இருக்கு. என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஏதாவது ஒவ்வொரு பொருள் வாங்குங்க. ஏதோ ஒரே கேட்டகரியில ஒரே ப்ராடக்ட்டே நெறைய வாங்கிற வேணாம். அப்பதானே தெரியும். ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, ஒரு பேஸ்ட், ஒரு பிரஷ், டீ தூளு, காஃபி தூளு, ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, இல்ல லேடீஸ் யாராவது இருக்காங்கன்னா லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், நாப்கின் இதெல்லாம் வாங்கி ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் பொருளே பேசுங்க. எதனால இந்த கம்பெனி இத்தன வருஷம் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. குடுக்குற காசுக்கு பொருள் குடுத்துர்றோம். அது மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் இருக்கா? ரூ. 1 எக்ஸ்ட்ரா குடுக்குறீங்களா? பொருள வாங்கி பாருங்க. பொருள் நல்லா இருக்கு. நம்மளாலயும் பண்ண முடியும். நம்ம எடுத்து பண்ணுவோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு இங்க ஃப்ரீ ட்ரெய்னிங் எல்லாமே குடுக்குறோம். அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. மீட்டிங் லிங்க் யாரு குடுத்தாங்களோ, யாரு பார்க்க சொன்னாங்களோ அவங்கள மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க குறிப்பா ஒண்ணு கேட்டுக்கோங்க. நீங்க சரவணன் டீம் தானா? அந்த மீட்டிங் எடுத்தார் இல்லையா? இந்த மீட்டிங்ல பேசினார் இல்லையா? டாப் லீடர் சரவணன், டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர். அவரோட டீம்ல, அவரோட நெட்வொர்க்ல தான் நீங்க இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் என்னோட டீம்ல வர முடியும். அப்பதான் நான் எடுக்கக்கூடிய மீட்டிங், ட்ரெய்னிங், சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். வேகமா டெவலப் ஆக முடியும். ஏன்னா நம்ம டீமுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. வெஸ்டேஜ் வந்து எத்தனையோ பேர் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ பேர் பண்றாங்க. இந்தியா ஃபுல்லா எத்தனையோ பேர் டீமா அவங்கவங்க மாரி ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நம்ம டீமோட ஸ்டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அது மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு கீழ இப்போ ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க கிளிக் பண்ணி ஆன்ஸர வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. உங்க எல்லாரையுமே நான் வெஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்றேன். நம்ம ஃபேமிலிக்குள்ள உங்கள வெல்கம் பண்றேன். எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எடுத்து பயன்படுத்துங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.